உ.வே.சா. உ.வே. சுவாமிநாதையர் தமிழ் விக்கியின் கட்டுரை. உ.வே. சுவாமிநாதையர் பிப்ரவரி 19, 1855 முதல் ஏப்ரல் 28, 1942 வரை. உ.வே. சுவாமிநாதையர் உத்தமதானபுரம் வெங்கட சுப்பையர் சுவாமிநாதையர். சுருக்கமாக உ.வே.சா. தமிழ் பதிப்பு இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவர். தமிழ் ஆய்வாளர், உரையாசிரியர், வாழ்க்கை வரலாற்று எழுத்திலும் முன்னோடியாக கருதுபவர். ஏடுகளில் இருந்து பைந்தமிழ் நூல்கள் வரை கண்டெடுத்து ஒப்பிட்டு ஆராய்ந்து உரை எழுதி அச்சில் பதிப்பிக்கும் பதிப்பு இயக்கம் 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது. பேரறிஞர்களின் முயற்சியால் தமிழ் இலக்கியத்தின் பெரும்பகுதி அச்சில் ஏறினாலும் ஒரு பகுதி அழிந்தும் போயிற்று. அந்த பதிப்பு இயக்கத்தின் முன்னோடிகளாக உ.வே. சுவாமிநாதையர், சி.வை. தாமோதரம் பிள்ளை, சௌரி பெருமாள் அரங்கன் போன்றவர்கள் கருதப்படுகிறார்கள். உ.வே. சாமிநாதையர் தன் வாழ்நாளின் இறுதியில் தன் வாழ்க்கையையும் தன் ஆசிரியர் வாழ்க்கையையும் ஏடு தேடி அலைந்த கதைகளையும் எளிய நவீன உரைநடையில் எழுதினார். அதன் வழியாக தமிழ் நவீன உரைநடை இலக்கியத்திலும் முன்னோடியின் இடத்தை அடைந்தார். பிறப்பு, கல்வி. சுவாமிநாதையர் பிப்ரவரி 19, 1855 அன்று தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் உத்தமதானபுரம் என்னும் சிற்றூரில் வெங்கட சுப்பையர் சரஸ்வதி அம்மாள் இணையருக்கு பிறந்தார். பெற்றோர் இட்ட பெயர் வெங்கடராமன். வெங்கட சுப்பையர் இசையுடன் கதை சொல்லும் ஹரிகதா காலட்சேபம் என்னும் கலையை நிகழ்த்துபவர். உ.வே. சுவாமிநாதையர் தம் தொடக்ககால தமிழ் கல்வியையும் இசை கல்வியையும் தந்தையிடமும் சொந்த ஊரில் உள்ள ஆசிரியர்களிடமும் கற்றார். மேற்கொண்டு கற்க ஆவலிருந்தும் உத்தமதானபுரத்தில் அதற்கான வாய்ப்பின்றி இருந்தார். தமிழ் அறிஞர் என எவர் வந்தாலும் ஏதேனும் கற்பிக்கும்படி கோரினார். அவ்வண்ணம் திருமணத்திற்கு வந்த ஒரு பண்டிதரிடம் கோர அவர் மறுத்துவிட்டார். துயருற்று நின்ற சாமிநாதையரிடம் ஒருவர் திருவாடுதுறை ஆதீன வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் சென்று கற்கும்படி ஆலோசனை சொன்னார். கல்வி கற்பதற்காக வெளியே தங்குவதற்குரிய பொருளியல் புலம் இல்லாத காரணத்தால் கும்பகோணத்திலேயே கல்வி கற்க உ.வே. சுவாமிநாதையரின் தந்தை ஏற்பாடு செய்தார். அரியலூர் சடகோப ஐயங்கார், திருவிளையாடற் புராண அறிஞர் குன்னம் சிதம்பரம் பிள்ளை, கம்பராமாயணத்தில் தேர்ந்த கஸ்தூரி ஐயங்கார் போன்ற அறிஞர்களிடம் உ.வே. சுவாமிநாதையர் தமிழ் பயின்றார். சின்னப்பண்ணை விருதாச்சலம் ரெட்டியார் என்ற தமிழ் அறிஞரிடம் இலக்கணங்கள் கற்றார். இக்காலகட்டத்தில் நந்தனார் கீர்த்தனைகள் எழுதிய கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்களிடம் உ.வே. சுவாமிநாதையர் சில காலம் இசையும் பயின்றார். விருதாச்சலம் ரெட்டியார் சிபாரிசின் பேரில் தன் 17ஆம் வயதில் 1870 தந்தையுடன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருவாடுதுறை சைவ ஆதீனத்திற்கு சென்றார். அங்கே மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தன்னை அறிமுகம் செய்யும் பொழுது அவர் சைவராகையால் தன் வைணவ பெயரை கொண்டு தன்னை நிராகரித்து விடக்கூடாது என்று எண்ணி சுவாமிநாதன் என்னும் பெயரை தன் பெயராக சொன்னார். அதன்பின் சுவாமிநாதையர் என்ற பெயரையே தன் பெயராக கொண்டிருந்தார். திருவாடுதுறை ஆதீனத்தின் பொருளுதவியை கொண்டு 5 ஆண்டுகள் ஆசிரியருடனேயே குருகுல முறைப்படி தங்கி தமிழ் கற்றார். திருநாகை காரணோ புராணம், நைடதம், திருக்குடந்தை திரிபந்தாதி, பழமலை திரிபந்தாதி, மறைசை அந்தாதி, மீனாட்சி அம்மன் பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், செங்கழுநீர் விநாயக பிள்ளைத்தமிழ், அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ், சீர்காழிக்கோவை, கண்ணப்பநாயனார் புராணம் போன்ற நூல்களை அவரிடம் கற்றாள். அக்கால முறைப்படி நன்னூல், பாட்டியல் இலக்கணம், சிற்றிலக்கியங்கள் ஆகியவற்றையே அவர் கற்றார். ஆதீன சூழலில் அங்கு வந்த பல அறிஞர்களுடன் விவாதித்து கற்கும் வாய்ப்பு உ.வே. சாமிநாதையருக்கு அமைந்தது. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, சந்திரசேகர கவிராஜ பண்டிதர், திரிசிபுரம் கோவிந்த பிள்ளை,
ராவ் பகதூர், திரு பட்டாபிராம பிள்ளை போன்றவர்கள் அவர்களில் முக்கியமானவர்கள் என அவர் தன் வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிடுகிறார். தனி வாழ்க்கை. உவே சுவாமிநாத ஐயர் தன் 13ஆம் வயதில் 1868 மதுராம்பாளை மணந்தார். மகன் கல்யாண சுந்தர ஐயர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிப்ரவரி 1, 1876 மறைந்தார். உவே சுவாமிநாத ஐயர் குடும்பம் அப்பொழுது பொருளியல் இடரில் இருந்தது. அவர் தந்தை வெவ்வேறு ஊர்களுக்குச் சென்று கதை சொல்லியும் செல்வந்தர்களிடம் கொடை பெற்றும் வாழ்ந்தார். உவே சுவாமிநாத ஐயரும் அவருடன் கதை சொல்ல சென்றார். பணம் கேட்டு நிலப்பிரபுக்களுடன் சீட்டுக்கவிகளும் எழுதினார். திருவாடுதுறை ஆதீனம் கோரியதற்கு ஏற்ப உவே சுவாமிநாத ஐயர் தன் மனைவியுடன் ஆதீனத்திற்கே வந்து தங்கினார். ஆதீன கர்த்தராகிய சுப்பிரமணிய தேசிகரிடம் பாடம் கேட்டும் அங்கிருந்த மாணவர்களுக்கு பாடம் சொல்லியும் வாழ்ந்தார். மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு நெருக்கமானவரும் கும்பகோணம் கல்லூரியில் தலைமை தமிழாசிரியருமான தியாகராஜ செட்டியார் அடிக்கடி ஆதீனத்துக்கு வருகையில் அவருடன் சுவாமிநாத ஐயருக்கு பழக்கம் ஏற்பட்டிருந்தது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருந்த காலத்தில் சுவாமிநாத ஐயர் ஆசிரியர் வேலைக்கு செல்லலாம் என தியாகராஜ செட்டியார் பரிந்துரை செய்ய சுவாமிநாத ஐயரை பிரிய மனமில்லாத மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அதை மறுத்துவிட்டார். பிப்ரவரி 12, 1880 தியாகராஜ செட்டியார் கும்பகோணம் கல்லூரியில் தமது வேலையை விட்டுவிட முடிவு செய்து அந்த வேலையை உவே சுவாமிநாத ஐயரை பரிந்துரை செய்தியை சுப்பிரமணிய தேசிகரிடம் கூறினார். தேசிகருக்கு சுவாமிநாத ஐயரை அனுப்பும் எண்ணம் இருக்கவில்லை. உவே சுவாமிநாத ஐயரும் ஆதீனத்தை விட்டு செல்ல நினைக்கவில்லை. தியாகராஜ செட்டியார் வலியுறுத்தி தேசிகரிடம் அனுமதி பெற்றார். உவே சுவாமிநாத ஐயர் பிப்ரவரி 16, 1880 முதல் கும்பகோணம் கல்லூரி தமிழ் ஆசிரியராக பணியாற்றி தொடங்கினார். 1880 முதல் 1903 வரை 23 ஆண்டுகள் உவே சுவாமிநாத ஐயர் கும்பகோணம் கல்லூரி தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். சென்னை மாகாணக் கல்லூரியில் பேராசிரியராக இருந்த பூண்டி அரங்கநாத முதலியார் அழைப்பின் பேரில் 1903 முதல் 1919 வரை சென்னை மாநிலக் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். சென்னையில் மாநிலக் கல்லூரிக்கு அருகே திருவல்லிக்கேணி திருவட்டீஸ்வரன் பேட்டையில் மாதம் 20 ரூபாய்க்கு ஒரு வாடகை வீட்டில் குடியேறினார். 1909ஆம் ஆண்டு வாடகைக்கு குடியிருந்த அந்த வீட்டையே விலைக்கு வாங்கினார். வீட்டின் அப்போதைய விலை ரூபாய் 4400. தமக்கு கும்பகோணம் கல்லூரியில் ஆசிரியர் பணி கிடைக்க காரணமாயிருந்த தியாகராச செட்டியாரின் நினைவாக அந்த வீட்டுக்கு தியாகராச விலாசம் என்று பெயரிட்டார். சென்னையில் தொழுவூர் வேலாயுத முதலியார், புரசைவாக்கம் அஷ்டாவதனம் சபாபதி முதலியார், சோடசாவதனம் சுப்பைய செட்டியார், கதிர்வேர் கவிராயர், காஞ்சிபுரம் ராமசாமி நாயுடு, கோமலீஸ்வரன் பேட்டை ராசகோபால பிள்ளை, சூளை அப்பன் செட்டியார், சூளை சோமசுந்தர நாயக்கர், திரிமயிலை சுப்பிரமணிய பிள்ளை போன்றவர்கள் உவே சுவாமிநாத ஐயரின் தோழமையில் இருந்தனர். ராஜா அண்ணாமலை செட்டியார் சிதம்பரத்தில் தாம் தொடங்கிய மீனாட்சி தமிழ் கல்லூரியின், இன்றைய அண்ணாமலை பல்கலைக்கழகம், முதல்வராக பொறுப்பேற்க உவே சுவாமிநாத ஐயரை அணுகினார். தமிழ் மாநில கல்லூரியின் ஆசிரியராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்றிருந்த உவே சுவாமிநாத ஐயர் மீனாட்சி தமிழ் கல்லூரியின் முதல்வராக 1924ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பொறுப்பேற்றார். சென்னை, அண்ணாமலை நகர், மைசூர், ஆந்திரா, காசி, திருவனந்தபுரம் ஆகிய இடங்களிலுள்ள பல்கலை தமிழ் குழுவில் உறுப்பினராயிருந்த உவே சுவாமிநாத ஐயர் சென்னை பல்கலைக்கழக புலவர் தேர்வு குழு தலைவர் பதவியிலும் பல ஆண்டுகள் பணியாற்றினார். பதிப்பு பணி. பாண்டி நாட்டில் செவ்வேந்திபுரத்தில் வேணுவலிங்க தம்பிரான் கட்டிய மடாலயத்திற்கு சுப்பிரமணிய தேசிக விலாசம் என்னும் மடாலயத்தை சிறப்பித்து புலவர்கள் பாடிய 86 பாடல்கள் இருந்தன. உவேசா 8 பாடல்கள் இயற்றி வேறு சில பாடல்களும் சேர்த்து திருநெல்வேலி முத்தமிழ்
ஆகரணம் என்னும் அச்சுக்கூடத்தில் அப்பாடல் திரட்டை பதிப்பித்தார். அது முதன்முதலாக உ.வே. சுவாமிநாதையர் பதிப்பித்த நூல். சீவக சிந்தாமணி. கும்பகோணம் கல்லூரியில் பணியாற்றுகையில் உ.வே. சுவாமிநாதையருக்கு அரியலூரிலிருந்து கும்பகோணத்திற்கு முன்சீப்பாக மாற்றம் பெற்று வந்த சேலம் ராமசாமி முதலியாரிடம் அறிமுகம் ஏற்பட்டது. அவர் உ.வே. சுவாமிநாதையருக்கு ஐம்பெரும் காப்பியங்களைப் பற்றி சொல்லி சீவக சிந்தாமணியின் ஓர் இலம்பகத்தை அளித்தார். அதை ஆராயத் தொடங்கிய உ.வே. சுவாமிநாதையர் அதுவரை அவர் வாழ்ந்து வந்த சிற்றிலக்கியங்கள் மற்றும் பக்தி இலக்கியங்களின் உலகிலிருந்து காப்பியங்களின் உலகிற்கு சங்கத்தமிழ் படைப்புகளின் உலகுக்கும் சென்றார். சீவக சிந்தாமணியின் ஒரு பகுதியை பிழை நோக்கி பதிப்பிக்க முயன்றார். சமண நண்பர்களின் உதவியுடன் சமண மதத்தின் கருத்துக்களையும் திருத்தக்க தேவரின் வாழ்க்கையை பற்றியும் அறிந்து கொண்டார். சமண காப்பியத்தை பதிப்பிப்பதை சைவர்கள் எதிர்த்தபொழுது தமிழ் பணியே முதன்மையானது, மத நம்பிக்கை அல்ல என்று தன் முடிவை முன்வைத்தார். சீவக சிந்தாமணி பதிப்பே சுவாமிநாதையரின் முதல் பதிப்பு முயற்சி. ஏற்கனவே பவர் என்னும் ஆங்கிலேயர் பதிப்பித்த சீவக சிந்தாமணி நாமகளி லம்பகத்தின் அச்சுநூல் இருந்தது. தியாகராச செட்டியார் தன்னிடமிருந்த பிரதியை அனுப்பி வைத்தார். சுப்பிரமணிய தேசிகர் திருநெல்வேலியிலிருந்து சில ஏட்டு பிரதிகளை வருவித்து கொடுத்தார். சில பிரதிகளை ஒப்பிட்டு பாடபேதங்களை குறித்து நூலை செம்மை செய்தார். சீவக சிந்தாமணியை முழுமையாக அச்சிடும் பொருட்டு சுவடிகளை மேலும் தேடி விருட்சு பாச முதலியாரிடம் சுவடிகளை பெற்றார். அவ்வாறாக சிந்தாமணியின் 23 நகல்களை உ.வே.சா சேர்த்தார். அன்றைய பதிப்பு முறை என்பது பதிப்பிக்க வரும் நூலை வாங்குவதற்கு செல்வந்தர்களிடம் கையொப்பம் பெற்றுக்கொண்டு நூலை அச்சிடுவது. உ.வே. சுவாமிநாதையர் தமிழார்வம் கொண்ட செல்வந்தர்களை சந்தித்து ஆதரவு பெற்று நூலை அச்சிட்டார். சோடகவதானம் சுப்பராய செட்டியாரும் ராஜபாலாச்சாரியாரும் வேலுசாமி பிள்ளையும் அதில் உதவினர். அச்சிடுவதற்காக சென்னை சென்று ராமசாமி முதலியார் இல்லத்தில் தங்கியிருந்தார். சென்னைக்கும் கும்பகோணத்திற்கும் பயணம் செய்து அச்சுப்பணியை நிகழ்த்தினார். உ.வே. சுவாமிநாதையர் சீவக சிந்தாமணியை விரிவான முன்னுரை, நூலாசிரியர் வரலாறு, உரையாசிரியர் வரலாறு, கதை சுருக்கம் ஆகியவற்றுடன் அக்டோபர் 1887 பதிப்பித்தார். தமிழ் பதிப்பு இயக்கத்தில் முன்னோடியான முயற்சியாக அது அமைந்தது. பத்துப்பாட்டு. சீவ சிந்தாமணியை பதிப்பிக்கும் பொழுதே பத்துப்பாட்டு சுவடிகளையும் உ.வே. சுவாமிநாதையர் சேர்த்திருந்தார். 1889 ஆண்டு உ.வே.சாவின் 34வது வயதில் பத்துப்பாட்டு பதிப்பிக்கப்பட்டது. இதில் முகவுரையும் நூலின் மூலம் நச்சினார்க்கினியாரின் உரை சிறப்பு 1000, அறுபத விளக்கம், அருந்தொடர் விளக்கம், பிழை திருத்தம் என்பவற்றையும் உ.வே.சா சேர்த்திருந்தார். சீவக சிந்தாமணி பதிப்பிலும் பத்துப்பாட்டு பதிப்பிலும் திருமானூர் கிருஷ்ணய்யர் சென்னையில் தங்கி மேற்பார்வையிட்டு உ.வே. சுவாமிநாதையருக்கு உதவினார். திரு கச்சியப்ப முனிவர் இயற்றிய ஆனந்தர ருத்ரேசர், வண்டுவிடு தூது, மாயவரம் ராமையர் இயற்றிய மயிலை அந்தாதி முதலிய நூல்களையும் உ.வே.சா பதிப்பித்து வெளியிட்டார். சிலப்பதிகாரம். சேலம் ராமசாமி முதலியார் சிலப்பதிகாரம் மூலமும் உரையும் அடங்கிய நூல் ஒன்றை உ.வே. சுவாமிநாதையரிடம் கொடுத்தார். ஏற்கனவே தியாகராச செட்டியார் கொடுத்த நூலும் உ.வே. சாமிநாதையரிடம் இருந்தது. சௌரி பெருமாள் அரங்கன் சிலப்பதிகாரத்தை பதிப்பித்திருந்தார். அடியார்க்கு நல்லார் உரையுடன் முழுமையாக சிலப்பதிகாரத்தை அச்சிட உ.வே. சுவாமிநாதையர் முயன்றார். சேலம், திருநெல்வேலி, திருவைகுண்டம், பெருங்குளம், ஆறுமுகமங்கலம், நாங்குநேரி, களக்காடு, குன்றக்குடி, மிதிலைப்பட்டி போன்ற ஊர்களுக்குச் சென்று ஏட்டுச்சுவடிகளை தேடினார். அரசர்கள், நாடுகள், ஊர்கள், மலைகள், ஆறுகள், பொய்கைகள், தெய்வங்கள், புலவர்கள் ஆகிய பெயர்களுக்கு தனித்தனியாத அகராதியையும், அடியார்க்கு நல்லார் உரையில் கண்ட நூல்களுக்கு அகராதியும், தொகை அகராதியும், விளங்கா மேற்கோள் அகராதியும்,
அபிதான விளக்கமும் எழுதினார். ஜூன் 1891 கோடை விடுமுறையில் சென்னை சென்று சிலப்பதிகாரத்தை அச்சிட்டார். புறநானூறு புறநானூறு பதிப்பிக்கும் முயற்சியை உவே சுவாமிநாதையர் தொடங்கிய பொழுது கும்பகோணம் கல்லூரியில் சரித்திர ஆசிரியர் வைத்திருந்த பைபிளை கண்டு அதில் ஒரே மாதிரியாக கருத்துக்களை உள்ள பகுதிகளை ஆங்காங்கே சுட்டிக்காட்டி பதிப்பித்து இருந்ததை கவனித்து புறநானூற்றையும் அதே போல பதிப்பிக்க முடிவு செய்தார். செப்டம்பர் 1894 புறநானூறு நூல் பதிப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. உவே சுவாமிநாதையர் பதிப்பித்த 8 தொகை நூல்களுக்குள் இதுவே முதலாவதாகும். இதன் முகவுரையில் 8 தொகை வரலாற்றையும் அகம் புறம் என்னும் இருவகை பொருளின் இயல்பையும் விளக்கி எழுதினார். மணிமேகலையே முன்னரே 1894 திருமயிலை சண்முகம் பிள்ளை மூலம் மட்டுமாக பதிப்பித்திருந்தார். உரையுடன் அதை பதிப்பிக்கும் பொருட்டு உவேசா புத்தரை பற்றி படித்தார். ஜூன் 5, 1896 மணிமேகலையை அச்சுக்கு கொடுத்தார். ஜூலை 1898 மணிமேகலை மூலமும் அரும்பதவுரையும் வெளியாகியது. முகவுரை, புத்த சரித்திரம், பௌத்த தர்மம், பௌத்த சங்கம், மணிமேகலை கதை சுருக்கம் ஆகியவை இணைக்கப்பட்டிருந்தன. அந்நூலில் 59 தமிழ் நூல்களிலிருந்தும் 29 வடநூல்களிலிருந்தும் குறிப்புரையில் மேற்கோள் காட்டியிருந்தார். பிற நூல்கள் உவே சுவாமிநாதையர் சீவக சிந்தாமணிக்கு பின் பதிப்பித்த நூல் திருக்குடந்தை புராணம். சீவக சிந்தாமணி ஆராய்ச்சியோடு திருக்குடந்தை புராண பதிப்பும் நடைபெற்று வந்தது. புறநானூற்றுக்கு முன் புறப்பொருள் வெண்பா மாலை பதிப்பித்தார். 1903 ஐங்குறு நூலையும் 1904 பதிற்றுப்பற்று நூலையும் 1918 பரிபாடலையும் சுவாமிநாதையர் பதிப்பித்து வெளியிட்டார். கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் எழுதிய சிற்றிலக்கியங்களை திருப்பனந்தாள் காசிமடம் சுவாமிநாத தேசிகர் கோரிக்கையின்படி பதிப்பித்தார். இலக்கிய பணி உவே சுவாமிநாதையரின் முதல் படைப்பு உவே சுவாமிநாதையர் பழைய செய்யுள் மரபை சேர்ந்த பிரபந்தங்களையும் தனிப்பாடல்களையும் இயற்றியிருந்தார். பதிப்பு இயக்கத்தின் தொடக்கத்தில் மிக கடுமையான சொற்சொடர்கள் கொன்ற மொழி நடை அவரிடம் இருந்தது. மணிமேகலை உரை முதல் நடை எளிதாக தொடங்கியது. இறுதி காலத்தில் எழுதிய தன் வரலாறு, ஏடு தேடிய அனுபவங்கள் போன்றவற்றை நவீன உரைநடையில் அமைந்திருந்தன. அன்றைய முதன்மையான புனைவு எழுத்தாளர்களின் நடைக்கு நிகராக சொற்சிக்கனமும் புதிய சொற்றொடர்பையும் கொண்டிருந்தன. அதற்கு உவே சுவாமிநாதையர் தொடர்ந்து ஆங்கிலத்தில் வாசித்து கொண்டிருந்தது முதன்மை காரணம் என குறிப்பிடப்படுகிறது. உவே சுவாமிநாதையரின் உரைநடை நூல்கள் 2 வகையில் முதன்மையான இலக்கிய படைப்புகளாக கருதப்படுகிறது. உவே சுவாமிநாதையர் தனது வரலாற்றை என் சரித்திரம் என்னும் தலைப்பில் ஆனந்த விகடன் வார இதழில் 1940 முதல் 1942 வரை தொடராக எழுதி வந்தார். இது 1950 ஆண்டில் தனி புத்தக வடிவம் பெற்றது. இந்நூல் 19ஆம் நூற்றாண்டு தஞ்சாவூர் பகுதி கிராமத்து வாழ்க்கையை, குடும்ப அமைப்பை, அக்காலத்து கல்வி முறையை மிக நுட்பமாக விவரிக்கிறது. பல பகுதிகள் பெரும்புனைவுக்கு நிகராக நுட்பம் கொண்டவை. தன் ஆசிரியர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பற்றி உவே சுவாமிநாதையர் எழுதிய வாழ்க்கை வரலாறு ஒரு ஆளுமையை சித்தரிப்பதில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படைப்பு. இலக்கிய விமர்சகராக கானா சுப்பிரமணியம் தமிழில் நிகழ்ந்த இலக்கிய சாதனை என இரு நூல்களையும் குறிப்பிடுகிறார். உவே சுவாமிநாதையர் அவர் ஏடு தேடு அலைந்த அனுபவங்களை எழுதிய நினைவு மஞ்சரி என்னும் நூல் தமிழின் தலைசிறந்த சிறுகதைகளுக்கு நிகராக நிகழ்வு குறிப்புகள் அடங்கியது. தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த நடை சித்திரங்கள் அவை என வெங்கட் சுவாமிநாதன் கருதுகிறார். நவீன இலக்கியத்திலும் ஆழமான ரசனை கொண்டிருந்த உவே சுவாமிநாதையர் பல நவீன நூல்களுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறார். சித்தி சுனைதா பேகம் எழுதிய நாவலுக்கு அவர் அளித்த முன்னுரை
அவர் புதிய எழுத்துகளையும் கவனித்தார் என்பதற்கான சான்று. பேச்சுத்திறன். உவே சுவாமிநாதையர் நகைச்சுவையுடன் செறிவாக மேடையில் பேசுபவர் என்று அறியப்பட்டிருந்தார். சென்னை பல்கலைக்கழகத்தின் உவேசா ஆற்றிய சொற்பொழிவு சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் என்பது நூலாக வெளியிடப்பட்டது. விருதுகள். 1906 ஆங்கில அரசு வழங்கிய ஆண்டில் மகா மகோபாத்தியாயர் பட்டம். 1917 காசியில் உள்ள பாரத தர்ம மகாமண்டலம் வழங்கிய திராவிட வித்யாபூஷணம். 1925 மதுரை தமிழ்ச்சங்க விழாவில் காஞ்சி காமகோட்டி பீட்ட தலைவர் தக்ஷிணாத்திய கலாநிதி பட்டம். 1932 சென்னை பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் டீலிட் பட்டம். ஆகஸ்ட் 3, 1932 மறைவு. உவே சுவாமிநாதையர் ஏப்ரல் 28, 1942 மறைந்தார். நினைவுகள். வாழ்க்கை வரலாறுகள். நினைவு சின்னங்கள். இந்திய அரசு பிப்ரவரி 18, 2006 அன்று நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. உத்தமதானபுரத்தில் உவேசா வாழ்ந்த இல்லம் தமிழ்நாடு அரசால் நினைவு இல்லமாகப்பட்டுள்ளது. 1942 இவர் பெயரால் சென்னை பெசன்ட் நகரில் டாக்டர் உவேசா நூல் நிலையம் அமைக்கப்பட்டு இன்னும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. உவே சுவாமிநாதையர் பணியாற்றிய மாநில கல்லூரி வாயிலில் மார்ச் 7, 1948 உவேசாவின் உருவ சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உவேசா நூலகம் 1943 நிறுவப்பட்டது. தமிழக அரசின் உவேசா விருது 1912 முதல் வழங்கப்படுகிறது. நூல்கள். தமிழ் தாத்தா டாக்டர் உவே சுவாமிநாதையரின் வாழ்வும் இலக்கிய பணியும். கீவா ஜெகநாதன் 1983 சாகித்ய அகாதமி. என் ஆசிரியபிரான் கீவா ஜெகநாதன் 1983. தமிழ் தாத்தா பேராசிரியர் வே. ரா. மாதவன். இரு கவிஞர்களின் வாழ்த்துகள். உவே சுவாமிநாதையர் இந்தியாவின் இரு பெரும் கவிஞர்களின் வாழ்த்துக்களை பெற்றவர். சி. சுப்பிரமணிய பாரதியார். மகா மகோபாத்தியாயா பட்டம் பெற்ற உவே சுவாமிநாதையருக்கு அவர் பணியாற்றிய சென்னை மாநிலக் கல்லூரியில் 1906 நடைபெற்ற பாராட்டு கூட்டத்திற்கு சுதேசமித்திரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியர் பொறுப்பில் இருந்த சி. சுப்பிரமணிய பாரதியார் வந்து 3 செய்யுள்களை வாழ்த்துப் பாடலாக அளித்தார். ரவீந்திரநாத் தாகூர். ஏப்ரல் 1, 1919 அன்று சென்னைக்கு வந்த தாகூர் உவே சுவாமிநாதையர் இல்லத்திற்கே வந்து அவர் பதிப்பித்த நூல்களை பார்வையிட்டு பாராட்டி ஒரு கவிதை எழுதினார். இலக்கிய இடம். உவே சுவாமிநாதையர் தமிழ் பதிப்பு இயக்கத்தின் முன்னோடிகளில் ஒருவர். ஆறுமுக நாவலர் சீவை தாமோதரம் பிள்ளை, மழவை மகாலிங்க ஐயர், சௌரிராஜ பெருமாள் அரங்கன், வித்துவான் தாண்டவராய முதலியார், களத்தூர் வேதகிரி முதலியார், திருத்தணிகை விசாக பெருமாளையர், திருவேங்கட முதலியார், ராஜகோபால பிள்ளை என அவருக்கு சமகாலத்திலும் முன்பும் பல பதிப்பாளர்கள் இருந்தாலும் தமிழ் பதிப்பு இயக்கத்தின் தலைமகனாக உவே சுவாமிநாதையர் கருதப்படுகிறார். அவர் முதலாக பதிப்பித்த பல நூல்கள் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் பண்பாட்டிற்குமே அடிப்படையானவர் என்பது முதன்மை காரணம். அத்துடன் உவே சுவாமிநாதையர் முற்றிலும் அறிவியல் முறைப்படி பிழை நோக்கி பாட வேறுபாட்டு பட்டியலுடன் விரிவான உரைகள் மற்றும் ஆய்வு குறிப்புகளுடன் தன் நூல்களை சமர்ப்பித்தார். தமிழின் முதன்மை நூல்களான எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, சீவக சிந்தாமணி ஆகியவற்றில் அச்சில் ஏற்றியவர் என்பதால் தமிழ் இலக்கியத்தின் மறுபிறப்புக்கு காரணமானவர். நவீன தமிழ் உரைநடை உருவாகி வந்த காலத்தில் எழுதிய உவே சுவாமிநாதையரின் பங்களிப்பு வாழ்க்கை வரலாற்று எழுத்து மற்றும் நடை சித்திர எழுத்து ஆகியவற்றில் முன்னோடியானது. தமிழின் உரைநடையில் அவருக்கு தமிழ் நடையின் செல்வாக்கு குறிப்பிடத்தகுந்தது.
நவீன தமிழ் விமர்சகர்களான காணா சுப்பிரமணியம், வெங்கட் சுவாமிநாதன், சுந்தர ராமசுவாமி ஆகியோர் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நூல்கள்: சீவக சிந்தாமணி, மணிமேகலை, சிலப்பதிகாரம், புறநானூறு, திருமுருகாற்றுப்படை, பத்துப்பாட்டு, பெருநாராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரைக்காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம், 12 புராணங்கள், பெருங்கதை, 9 உலா நூல்கள், 10 தூது நூல்கள், 3 வெண்பா நூல்கள், 4 அந்தாதி நூல்கள், 2 பரணி நூல்கள், 2 மும்மணிக் கோவை நூல்கள், 2 இரட்டை மணிமாலை நூல்கள், அங்கையர்க்கண்ணி மாலை, இதர சிற்றிலக்கியங்கள். கட்டுரை நிறைவு.